வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கு உண்டான பலன்கள்ல ஒரு சிறப்பு பலனாக, அதாவது 2025ல தொழில் செய்யறவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் யாருக்காவது வருது அந்த 2025ல. ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, வேலை கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் அவரவர்களுடைய தசாபுத்திப்படி சாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு உடனடி தீர்வாக எந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்தால், எந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடி தீர்வுன்றது கிடைக்கும். அதாவது இன்ஸ்டண்டா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே புதுவிதமான ஒரு பிரச்சனைகள் எப்பவாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு போக முடியவங்க போகிறாங்க, இல்ல எங்களால வீட்டுல செய்யணும், என்ன மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை, நாங்க கடன் அதிகமா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கடனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நாங்க இன்ஸ்டண்டா நிவர்த்தி ஆகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சு பூஜிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா என்ன தொழில்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த பதிவுல ஒரு சிறப்பு பதிவாக. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதே ராசி என்பர்களா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பதிவுல கண்டிப்பாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த 2025ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த எல்லா ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்கள் 2024ல வேலை சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு இழப்புகளை இழந்திருக்கிறீங்க. ஒரு வேலை நிரந்தரமாக இல்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமாக இல்ல. புதுசா மாணவ பருவங்கள் உங்க வேலைக்குன்னு ஒரு போகும்போது அதுல நிறைய ஒரு பிரச்சனைகள், இப்படி வேலை சம்பந்தமான கன்னிராசி என்பர்கள் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுவும் சக ஊழியர்கள் மூலமாக எப்போ நமக்கு ஆப்பு வைப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவிற்கு சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் அதிகப்படியான ஒரு தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகப்படியான பொருள் நஷ்டங்களை இழந்திருக்கிறீங்க. ஏன்னா கடைசி நேரத்துல நீங்க ஒரு கஸ்டமரை நம்பி அந்த ஆர்டர்ஸை நம்பி நீங்க எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணிருப்பீங்க. அது கடைசி நேரத்துல அது ரிஜெக்ட் ஆயிருக்கிறோம். இல்ல உங்களுக்கு கஸ்டமர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்திருப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் இது இந்த அளவுக்கு நீங்க எந்த விதமான ஒரு வருடத்திலையும் இந்த பிரச்சனைகளை நீங்க சந்தித்தது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த 2025 ஒரு விதமான ஒரு நன்மைகளை பெற்றாலும் அந்த நன்மைகள் நிலைத்து இருக்கணும். அதே மாதிரி எல்லா கன்னிராசி அன்பர்களும் இந்த 2025ல நல்லா இருப்பாங்களா, அவர்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிகள் கிடைக்குமா அப்படின்றது அவங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தது. அப்படியே தசாபுத்தி நல்லா இருந்தாலும் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு புதிதாக உருவெடுத்துக்கிட்டே இருக்கும். அதற்கு நம்ம ஒரு இன்ஸ்டண்டா ஒரு தீர்வு வச்சுக்கணும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஏதாவது இப்போ நிறைய இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நமக்கு இன்ஸ்டண்டா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குது அப்படின்றதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்டா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். சம்ஹார முருகனை நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ, திருச்செந்தூருக்கு நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணலாம், இல்ல வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையும். அடுத்து இந்த கன்னி ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய அம்மன் வழிபாடு பாத்தீங்கன்னா பாலாம்பிகை வழிபாடு, திரிபுர சுந்தரி வழிபாடு, இந்த 2 வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. பாலாம்பிகை கோயில் எல்லாருக்குமே தெரியும். பாலாம்பிகை புவனேஸ்வரி
ஈஸ்வரி தாய் இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வீட்ல நம்ம என்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், நம்மளுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கந்த குரு கவசம், அதாவது கந்த சஷ்டி கவசம் வேற, கந்த குரு கவசம், இந்த கவசங்கள் தான் நம்மள மேலும் மேலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசங்களாக இருக்க போகுது. இந்த கந்த குரு கவசத்தை இடைவிடாது உங்க வீட்டுல ஒலிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல இந்த முருகப்பெருமானுக்கு நீங்க ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்றேன், அதாவது அபிஷேகம் கிடையாது, மன்னிக்கவும், ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரியாக நாங்க கால்நடையாகவே வரோம், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது அப்படின்ற மாதிரியான இதுக்கு கால்நடையாகவே நாங்க வரோம், இல்ல அடிப்பிரதர்ஷனம் செய்யறோம், இல்ல அங்க பிரதட்சணம் செய்யறோம், இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த 2025ல முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு எல்லாம் வளர்ச்சியையும் கொடுப்பதற்கு மனதார பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.